இன்றைக்கி பீட்சா எப்படி செய்யுதுன்னு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்கலாம். சுடு தண்ணி ஒரு டம்ளர் பவுலில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். 10 to 15 மினிட்ஸ் அந்த பவுல் மூடி வச்சுக்கணும். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணியிருக்க ஈஸ்ட் அண்டு சுகர் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மைதா மாவு பிசைஞ்சுக்கலாம். சால்ட் உப்பு தேவையான அளவு. பவுலில் இருக்க வாட்டர் காலியானதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். பட்டர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கணும். மைதா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தடவி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் தான் செய்ய போகிறோம். 4 தக்காளி குக்கரில் வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். கேஸ் ஆன் பண்ணி அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், லெமன் ஜூஸ், சர்க்கரை, சால்ட்டு இது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் தக்காளி சாஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு பீட்சா சாஸ். வானலில் எண்ணெய், பூண்டு, வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ், அரைச்ச தக்காளி, சால்ட்டு, அது எல்லாமே நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டால் பீட்சா சாஸ் ரெடி. ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி அதில் இந்த மாதிரி பீட்சா மாவு தட்டிட்டு கட்டி வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பீட்சா சாஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும். வேக வச்சு எடுத்த ஸ்வீட் கார்ன், வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இது எல்லாமே போட்டுக்கணும். வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே சீஸ் போட்டுக்கணும். என்கிட்ட அவன் இல்லை, அதனால் நான் இட்லி பாத்திரத்துலேயும் வானல்லையும் வச்சு தான் செய்ய போகிறேன். கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பீட்சா அதில் வச்சுட்டு ஒரு கரெக்டான பாத்திரம் எடுத்து மூடிடணும். நம்ம பிசைஞ்ச 1/2 கிலோ மைதா மாவில் 3 பீட்சா செய்யலாம்.